கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ரம்யா வந்து சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. கார்த்தி வந்து சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரம்யா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ரீச் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். நம்ம கார்த்தி வந்து அப்படியே ஃபோன் கால் வருது. இது மாதிரி தீபாவுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னொன்னே ரம்யா கிட்ட வந்து லீவ் கேட்டுட்டு அங்கேருந்து கொடுக்கணும் வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபிராமி அம்மாவுக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. அவங்களும் வந்து என்னது தீபாவுக்கு இது மாதிரி ஆச்சா, இதுக்கு தான் காரில் போயிட்டு காரில் வர சொன்னேன், கொஞ்சமாவது அவள் என் பேச்சை கேட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. தீபா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. அப்போன்னு பார்த்து 4-5 பேர் தான் தீபா வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. சார், எங்களுக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி தான் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, வேணும்னு செஞ்ச மாதிரி இருக்கா? ஆமாம் சார், அப்படி தான் வந்து தோணுச்சு. யாரோ ஒருத்தவங்க துரத்திட்டு வந்தாங்க தீபாவை. நான் வந்து தூரத்துலேருந்து பார்த்தேன் சார். அதனால தான் அவங்க இது மாதிரி ஆச்சு. அவங்க காரில் இது மாதிரி ஆச்சான்னு எங்களுக்கு சரியாக தெரில சார். அதுவும் சரியா இல்லையான்னு 4 பேர் வந்து துரத்திட்டு வந்தாங்க. எதுக்காக தீபாவை 4 பேர் துரத்திட்டு வரணும்? ஒன்று மெயினாக அண்ணி தான் இதெல்லாம் பண்ணணும். ஒருவேளை அண்ணி வந்து வீட்டை விட்டு துரத்துனதுனால இது மாதிரி பண்ணியிருப்பாங்களோ? சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நான் போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து டாக்டரை வந்து பார்க்கலான்னு இருக்காங்க. பார்க்கும்போது இப்போதைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து சரவணனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க போல இருக்குது அந்த இடத்துல. அவரும் வந்து வராங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம விசாரிக்கணும் அந்த ஏரியாவில். என்ன சொல்கிற கார்த்தி, இது யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம்ல. ஏன்னா இப்போல்லாம் பர்ஸை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி கூட துரத்திட்டு கூட வரலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி வந்து பணம் காசுக்காக ஆசைப்பட்டெல்லாம் இது நடந்திருக்காங்களா, இல்லை அது மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்ணி வேறு ஏதோ காரணமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதையுமே வந்து சின்னதுன்னு நினச்சி நம்ம அலட்சியமாக இருந்திருக்கக்கூடாது. எல்லா பெரிய விஷயத்துக்கு முன்னாடியும் ஒரு சின்ன விஷயம்தான் இருக்குங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மாலேருந்து எல்லாரும் வராங்க. இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கலாம், அபிராமி அம்மாவுக்கு தெரிய வேணாம், நம்ம இறங்கி ஃபீல்டில் வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. அப்போன்னு பார்த்து, சார் நீங்கள் தீபாவை போய் பார்க்குறேன்னா பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தீபாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து, ஏம்மா நான் பார்த்துட்டு வந்துட்டா தீபாவுக்கு என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம அபிராமி அம்மாலேருந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி தீபாவோட நிலைமையை வந்து தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல கார்த்தி. ஏன்னா ஒரு ரூமுக்கு வெளியே இன்னொரு ரூம் இருக்குது போல இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக தான் தீபா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நான் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொன்னேன். இதுக்கு பின்னாடி ராஜேஸ்வரி இருக்காங்களா, இல்லை வேற யாரும் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேங்க. நீங்கள் கண்ணை முழிக்கிறதுக்குள்ள இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி கார்த்தி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க. எங்கேப்பா போகிற கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அம்மா, அவங்க ஃப்ரெண்டு சரவணன் வந்திருக்காங்கன்னா எதுவும் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது. கார்த்தி, யதார்த்தமாக நடந்துச்சா இல்லை யாரும் வந்து பிளான் பண்ணி எதுவும் செஞ்சாங்களா? எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம அருண். அண்ணி மேலே சந்தேகமாக இருக்கா இல்லையான்னு தெரில, நான் இருந்தாலும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கு தான் சரவணனுக்கு ஃபோன் அடித்து வர சொன்னேன்னொன்னே சரவணன் பார்க்குறதுக்காக போகிறாங்க. நம்ம அபிராமி அம்மா வந்து ரொம்ப கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. என்னப்பா, என் பையனுக்கும் மருமகளுக்கும் எல்லா நல்ல காரியமும் செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். தீபாவுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் வராங்க. அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே, இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கை வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், எவ்வளோ ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லைங்க, நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கடந்து போகிறாங்க. என்னப்பா இவர் எதுவுமே சொல்லாமல் இவர் மாட்டு போகிறாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்தி வாழ்க்கையிலும் தீபா வாழ்க்கையிலும் இனிமேல் தான் கஷ்டம்லாம் நீங்கள் நல்லா இருக்க போகிறாங்கன்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மைதிலையும் நம்ம மீனாட்சியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவன் மட்டும் இல்லைனா என் மேலே மிகப்பெரிய பழி வந்து போட்டிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி. தீபாக்கா இப்படி ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தியும் சரவணனும். இங்கே தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அந்த கார் நம்பரை நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கேமரா அதுவும் இருக்கும் அங்கே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தியும் சரவணனும் வந்து செம்மையாக வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கார்த்தி, எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, தீபா எந்த கடையில் வந்து ஆக்சுவலி மல்லிகை ஜாமான் வாங்குவா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு, கார் வந்து யதார்த்தமாக இருக்கா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையான்னு நமக்கு தெரியலையே கார்த்தி. இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து வச்சு விசாரிச்சாதான் உண்டு, நம்ம மட்டும் தேடினா எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி
சரவணன் அவங்க பார்த்த ஃபீல்டு ஒர்க் படி ஐடியா வந்து கொடுக்குறாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அங்கே இருந்தவங்க இங்கே வரைக்கும் ஏன் முடி வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த கார் நம்பரை வந்து நோட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து எடுக்கிறாங்க. தம்பி இது மாதிரி ஃபுட்டேஜ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து காட்டுறாங்க. சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இது மாதிரி ஆகிருக்குன்னு சொல்லி கார் நம்பர் நோட் பண்ணுறாங்க. நான் இதை முதல்ல என் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, இந்தாப்பா இந்த நம்பரை நோட் பண்ணிக்க, இந்த கார் யாரோடது என்ன ஏதுங்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. கார்த்தி வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சேச்சே அந்த அளவெல்லாம் ஸ்டார்டிங்கே யாரும் யோசிக்க மாட்டாங்க. தீபா மேலே அன்பா பாசமாக இருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளும் டேரெக்டாக வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும், தீபா எப்படி இருந்தாலும் பத்திரமா அனுப்பிச்சி வச்சுட்டா அந்த இடத்துக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ரம்யா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து ரம்யாவை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் சில வினாடிகள் தான் இருக்குன்னு அவங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரில. ஒரு பக்கம் அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் வந்து பேசுகிறாங்க. இங்கே தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு ஜாமான் வாங்கினாலா ஆமான்னு சொல்லி அந்த இடத்துல கடையோட லொக்கேஷனில் பார்க்குறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கடையாக வந்து ஏறி ஏறி இறங்குறாங்க. அந்த இடத்துல கார்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவை யாரும் துரத்திட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பொண்ணுன்னு. ஆமாங்க யாரோ ஒருத்தவங்க துரத்திட்டு போனாங்க. அப்புறம் என்னங்க நீங்களாம் போய் காப்பாற்றிருக்கலாம்ல. என்ன சார் எங்களுக்கும் பயமாலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சரி கார்த்தி பிரச்சனை இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு, அவன் இதுக்கு முன்னாடி யார்ட்டையும் ஃபோனில் எதுவும் பேசினானா என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்கிறப்ப, தீபாவை துரத்துறதுக்கு முன்னாடி அவங்க யார்ட்டையும் வந்து ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க. அதையும் நம்ம சரவணன் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்து முடிச்சோன்னே இது ஃபுல்லாக வந்து திட்டமிட்ட சதி தான் கார்த்தி, தெளிவாக தெரியுது. ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சரவணன் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் அந்த அபிராமி அம்மா வந்து சாமி வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுளே என் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் வந்து கண் முழிக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நினச்சா அவங்களுக்கே இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துட்ருக்க. அந்த கஷ்டத்துக்கு பதிலாக எனக்கு எதுவும் கொடுக்கலாம்ல, ஏன் என் மருமகளை வந்து சோதிக்கிற, நாங்கள் துளி கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணுக்கா இப்படி பண்ணணுங்கிற மாதிரி அபிராமி அம்மா ரொம்ப உருகுறாங்க.